கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. நான் இன்னைக்கு என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குழப்பம், நான் இந்த கேரக்டரில் பிறந்தது என் தப்பா, இல்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையுது, இந்த கேரக்டருக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இதுக்கு என்னுடைய பிறப்பினுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ அல்லது நான் பிறந்த ராசிக்கும் எனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி. ரிஷபம் அப்படின்னு எடுத்துட்டாலே இது இங்கே சுக்கிரன் ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு வீடு, ப்ளஸ் சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம். இங்கே உங்களுக்கு 2ஆம் இடத்துல பொதுவாகவே 2ஆம் இடம் அப்படின்னாலே காளை மாடு இருக்கக்கூடிய ஒரு சின்னம் இதில் இருக்கும். நம்ம பொதுவாக நம்ம ஜாதக ரீதியாக என்ன சொல்வோம், குடும்பம் வாக்கு தனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் குறிக்கிறது எது அப்படின்னா ரிஷபம், 2ஆம் இடம் தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கா, உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 2ஆம் இடமாக பார்க்கக்கூடிய தன்மைகள் பொதுவாகவே உண்டு. ஸோ இப்போ நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருக்கீங்க, ரிஷப லக்னத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலைகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக நீங்கள் ரொம்ப அதிபுத்திசாலி தாங்க. எப்பயுமே எல்லா விஷயத்தையும் எதை செஞ்சாலும் பெர்ஃபெக்ஷனஸாக ஒரு பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆள். ரொம்ப அழகாக பண்ணுவீங்க, ரசனையோடு பண்ணுவாங்க, கலைத்திறன் சொல்லுவாங்க இல்லையா, அது உங்ககிட்ட ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா அதை ரசித்து பண்ணணும், கஷ்டத்தோடு பண்ணக்கூடாது அப்படின்ற நிலை இருக்கும். எக்ஸ்ட்ரீமான உழைப்பாளையும் நீங்கள் தான், எக்ஸ்ட்ரீமான சோம்பேறியும் நீங்கள் தான் வச்சுக்கோங்களேன். இல்லைங்க, மத்தியானம் ஆனால் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் தான் நமக்கு ஹாப்பி அப்படின்றது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள், தன்னை மிடுக்காக காட்டுற விஷயங்கள் இதெல்லாம் இருக்குல்ல, ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி, தன்னை ரொம்ப அழகுப்படுத்திக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இயற்கையாகவே சும்மாவே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரிஷபத்தில் பிறந்தவங்க ஒரு அழகு தாங்க. அவங்களுடைய அழகே மற்றவங்க ஈர்க்கக்கூடிய தன்மை இயல்பாகவே உண்டு. புத்திசாலித்தனமும் இருக்குங்க. நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மா பிள்ளையாக இருப்பாங்க, அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அந்த அம்மா பாண்டிங்கு இல்லைங்க, இது இல்லாமல் எனக்கு இருக்கவே முடியாதுன்ற மாதிரி இந்த மனம் ரிலேட்டடான விஷயம் தான் நமக்கு சந்திரன். ஸோ அந்த ஒரு குழப்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க இவங்களாம் கலா ரசிகன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி உணவு பிரியர்களே தனித்துவமான ஆட்கள் யார் அப்படின்னா நம்ம ரிஷபராசியில் பிறந்தவங்க தான். உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். எதில் கோவப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் திட்டினா அடித்தா கூட கோவப்பட்டுட்டு கடந்து போயிடலாம் இல்லையா. ஆனால் இவங்க அவங்களுக்கு பசி பொறுக்காதவங்கன்னு சொல்லுவாங்க. ஐயோ பசி வந்துட்டா அவங்களால தாங்கவே முடியாதுங்க. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தூக்கமும் பசியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னுவாங்க. எல்லா ராசிக்காரங்களையும் காட்டிலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அது ஒரு பெரிய ஸ்பெஷல்னு சொல்லலாம். அந்த குட்டி தூக்கமும் சரி, அந்த சாப்பாடும் சரி மஸ்ட். எதோ சாப்பிட்றோம், ஏதோ வெரைட்டியாக சாப்பிடுங்க, நல்ல வாய்க்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடணும், ருசியாக சாப்பிடணும், இருக்கிறது ஒரு வாழ்க்கை என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், ஜீனியஸ்னே சொல்லலாங்க. 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புதனோட வீடு. அதிபுத்திசாலிகள் எப்பயுமே எல்லாத்தையும் அலசி ஆராயக்கூடிய தன்மை இருக்கும். பார்க்க தாங்க அப்படியே ஒன்றுமே தெரியாதவங்க மாதிரி இருப்பாங்க, எல்லாத்தையும் அப்சர்விங் மைண்டுங்க. ஒருத்தவங்களை பார்த்துட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன மாதிரி நோக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத அழகாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் நிறைய இடங்களில் சொன்னது உண்டு, ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக லாக் ஆகி ஒரு பஞ்சாயத்துக்கு போகாத ஆட்கள் கிடையாது. ரிஷபம்னாலே இந்த 2 திருமணத்தை குறிக்கக்கூடிய தன்மைகள் இயல்பாகவே இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 3 நட்சத்திரங்கள் உண்டு. பொதுவாக சந்திரனோட நட்சத்திரம் ரோகிணி, அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரம், அதே மாதிரி மிருகசீரிஷம், 3 நட்சத்திரங்கள் இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாதங்களை பொறுத்து கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன்ஸ் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இவங்களை அந்த மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு இடத்துல பேசுறது, இந்த சரியாக பேசி புரியாத தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இவங்க இப்போ ஒரு ரிஷப ராசியில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க லைஃப் பண்ணால் இவங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க, இவங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு அது பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாட்டி அந்த இடத்துல ஏங்க நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. நல்லா பிடிச்சி அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு லவ்வபுளான பேர் வேறு யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு லவ் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது தன்னோட வீட்டவே ரொம்ப லவ் பண்ணி தன்னோட பிள்ளைகளை, தன்னோட கணவரை, அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் தன்னோட மனைவியை ரொம்ப ஈர்க்கப்படுறது, லவ் பண்ணுறது. ஒரு காலகட்டத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இந்த லைஃப் எடுக்கிறதுக்கு நான் அவ்வளோ போராடினேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ரிஷபராசிக்கார ஆண் பையனையாக இருப்பார். பொதுவாக இவங்க இந்த ஆண் பெண் 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் இவங்களுக்கு அமையக்கூடிய பார்ட்னர் கரெக்டான பார்ட்னராக இருக்கணும். இவங்களாம் அப்ரிசியேஷன் எதிர்பார்ப்பாங்க. சின்ன விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படுத்தி பாருங்களேன், என்ன எதுன்றதை கேட்கலாமே, நீ நல்லா பண்ணியிருக்கேன்னு அப்ரிஷியேட் பண்ணலாமே, ஏன் உங்களுக்கு அது கூட வாய் திறக்க முடியாதா, இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எவ்வளோ தூரம் உனக்காக உழைக்கிறனே, நீ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்ற மாதிரி இவங்களுக்குள்ள மன கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அது அவங்க ரொம்ப கான்சியஸாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலை உண்டு. ஏன்னா இவங்களுடைய 2ஆம் இடம் அப்படிங்கிறது புதனோட வீடாக இருக்கும். அங்கே திருவாதிரை நட்சத்திரம், ராகுட நட்சத்திரம்லாம் இருக்குது. ஸோ இவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்படக்கூடிய நிலைகளும் உண்டு. அதிபுத்திசாலிங்க, நல்ல எழுத்து, பேச்சு, கலை, இலக்கியம்,
எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொழி மீது ஒரு பற்று அப்படின்னு இருக்கக்கூடியவங்கலாம் யார் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மொழி மீது ஒரு பற்று உண்டு. எதுலையுமே வந்து நமக்கு அந்த ட்ரெடிஷ்னலை ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு அது 3ஆம் இடமா இருக்கக்கூடியது தான் அவங்களுக்கு மிதுனம். அதே மாதிரி அந்த படிப்புன்றதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவங்களுக்கு படிப்பு சார்ந்த கல்வி இல்லாமல் தன்னுடைய புத்தி முதலீடுன்னு சொல்லுவாங்களே, மூளை முதலீடாக வச்சு பண்ணக்கூடிய வேலைகளை நிறைய பண்ணுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு வந்து கலை இலக்கியம் ரொம்ப அழகாக வரும். மற்றவங்களுடைய மனசு படித்து சொல்லக்கூடிய நிலைகள் நல்லாயிருக்கும். டியூஷன் சம்மந்தப்பட்டது, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பணியாக இருக்கட்டும், மொழி பெயர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, புத்தகங்கள் மொழி பெயர்ப்பும் பேச்சு சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பொதுவாகவே வந்து இவங்களுக்கு அந்த அழகு கலை மீது தனி அலாதி பிரியம்னு சொல்லலாம். ரொம்ப கம்மியான காஸ்ட்லியான ட்ரெஸ் இல்லாட்டி கூட ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ் போட்டால் கூட தன்னை ரொம்ப அழகாக காட்டிக்குவாங்க. அவங்க போட்டிருக்க காஸ்டியூமுக்கும் அவங்களுடைய லுக்குக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருப்பாங்க, அது என்னமோ ஒரு 1500 ஒரு குவாலிட்டி ஆஃப் ஒரு லுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். பொதுவாகவே இவங்க ரொம்ப இயல்பாகவே ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் இன்னும் வந்து அழகு ஒரு மேன்மை கூட்டக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய 3ஆம் இடம்ன்றது தாய் ஸ்தானம் சொல்லக்கூடியது கடகராசி. அது காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம். பொதுவாக அந்த முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம் நிறைய பேருக்கு வந்து படிப்புக்காக வெளிநாடு வெளியூர் போகிறது, அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைகிறதுலாம் யாருக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் வேற உச்சமடைகிறார் இல்லையா, 4ஆம் அதிபதி அவங்களுக்கு அவருடைய லக்னத்திலே உச்சமடைகிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு படிப்பு சார்ந்து தொலைதூர கல்வி, தொலைதூர ஒரு நிலைகள், அன்பு பாசத்துக்காக இயங்கக்கூடிய தன்மை இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிஷபராசிக்கு உண்டு. அதே மாதிரி கலைத்துறையில் நாட்டம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, நல்லா வந்துட்டு நிறைய நாலேஜபிள் கிரியேட்டிவ் ஸ்கில், ஒரு விஷயத்தை யோசிக்கிறான்னு அது அழகா ஒரு பொருள் இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி வடிவமைக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் இதெல்லாம் மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இவங்களுடைய 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடமா இருக்குது சூரியன். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த பயணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எந்த ஒரு வேலை பண்ணாலும் சரி அந்த ட்ராவல் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு லாங் ஜேர்னி போகிறது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து என்னோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா நான் ரொம்ப லாங் ஜேர்னி போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற நிலை இருக்கும். நிறைய பேருக்கு அந்த குழந்தை பிறப்பு சிக்கல் இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. குழந்தைகளை பற்றின கவலை ஏக்கங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து குறிப்பிட்ட கால இடைவெளி வரைக்கும் அவங்களுக்கு அடிக்கடி பயணம் மாற்றம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். அவங்களோட கெரியர் ரிலேட்டடாக கூட அவங்களுக்கு அடிக்கடி மாற்றத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிலையான தன்மையில் இருக்க முடியாத சூழ்நிலைகள் உண்டு. அதே மாதிரி இவங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் சொல்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலபுருஷனுக்கு அது 6ஆம் பாவகமாக வரும். ஸோ கன்னி இவங்க கண்டிப்பாக ஒரு காதல் தோல்வி, தான் எதிர்பார்த்த வாழ்க்கை ஒன்றுங்க, கிடைச்ச வாழ்க்கை ஒன்றுங்க, அப்படியே போயிட்டு இருக்குங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவங்களுக்கு அந்த படிப்பு படிக்கும் போதே காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் லாக் ஆகுறது, பிரச்சனையை சந்திக்கிறது, பிரிவினைக்கு போகிறது, என் படிப்பு இவங்களால தொலைச்சுன்றது, அப்புறம் திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் படிக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான சூழ்நிலை உருவாக்குறது, இதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக ஒரு எதிர்பார்த்த நிலைகளை தாண்டி வேற ஒரு லைஃப்ல போகக்கூடிய தன்மைகளும் தள்ளப்படுறதுக்கும் காரணங்கள் உண்டுங்க. இவங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்கவே முடியாதுங்க. அதிபுத்திசாலிங்க, நல்ல பேச்சாற்றல். அதாவது பட்டிமன்ற பேச்சாளராக போக வேண்டிய ஆளுப்பா, நீ லாயர் ஆக வேண்டிய ஆளுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த தன்மை பொதுவாகவே யாருக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கா இருக்கலாம், அல்லது இவங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த திருமண வாழ்க்கைன்றது வரும்போது மாற்று மொழி அதே மாதிரி மாற்று இனத்தவங்களை சேர்ந்தவங்களை திருமணம் பண்ணுறதுக்கான கொடுப்பனைகளும் அதிகம் உண்டு. அதே மாதிரி அவங்களுடைய 6ஆம் இடம், இவங்க லக்னத்துக்கு 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு அது 7ஆம் பாவகமாக வர்றதுனால இதனால தான் சொன்னால் இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண் சார்ந்த விஷயத்துலையும் சரி, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலையும் சரி ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற நிலை உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அதாவது வேகமாக இருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி வேகமாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு அதாவது எனக்கு மூடு வரணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ரிஷபராசிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மைண்டு அவங்களுக்காக ட்ரைவர்ட் ஆகணும். கரெக்டான பஞ்சுவாலிட்டி, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு போவாங்க. பிடிக்காம ஒரு விஷயத்தை நீங்கள் திரிச்சிங்கன்னா அவங்ககிட்ட வேலை வாங்கவே முடியாது. இது எங்களுடைய ப்ளஸ் மைனஸில் ஒரு கேட்டகரியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபிட்னஸ்ங்க, இவங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகம் அப்படிங்கிறதுமே சரி, காலபுருஷனுக்கு அது 8ஆம் பாவகமாக வர்றதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தனக்கான ஒரு பேர் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அடங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதாவது அடக்கிறது மீன்ஸ் எப்படின்னா அன்பால தன்னை வந்து, ஏன்னா சந்திரன் நீச்சம் இல்லையா, சில பேர் அம்மா பையனாக இருப்பாங்க, சில பேர் அம்மா பொண்ணாக இருப்பாங்க, என்ன புரிஞ்சுக்கவே இல்லை, அவங்களுக்கான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. தன்னோட வாழ்க்கையை தனக்கான எந்த அளவுக்கு முடியுமோ லவ் கொடுத்து அவங்கள வந்து கம்ஃபர்ட் ஜோனில் அவங்கள உருவாக்கி தனக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலையெல்லாம் ஏற்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. பொதுவாகவே நான் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 2 திருமண வாழ்க்கையில் முழுமையடையாத தன்மை இந்த பிரச்சனையை ஆளாகக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம். ஸோ விட்டு கொடுத்து, அதாவது பேர் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப லைஃப் நல்லாயிருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும், ஒரு வழி கிடையாது.
இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலங்களில் கடவுள் நம்பிக்கையெல்லாம் பெருசாக இருக்காதுங்க. எதுக்குள்ளேயும் போயிட்டு மூழ்கி போயிட மாட்டாங்க. இவங்க வந்து மேலோட்டமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் பக்தியா அப்படின்னா அப்படி அந்த அளவுக்கு நாத்திகம் பேசக்கூடியவங்களும் இவங்க தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் எனக்குலாம் முதல்ல வந்து கடவுள் நம்பிக்கையே கிடையாதுங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்பிக்கைக்கூடிய தன்மைகள் இருக்குது அப்படின்ற நிலையெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்குலாம் அந்த பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை அப்படிங்கிறதும் உண்டுங்க. பொதுவாகவே வந்து இந்த ஆஃப்டர் மேரேஜ் தான் இவங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி. குறிப்பிட்ட கால இடைவெளிக்கும் இவங்களை வந்து யாருன்னே தெரியாதுங்க. பெருசாக வந்து படிப்பறிவு மற்ற விஷயங்கள்லாம் வந்து என்னதான் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய நிலைகள் அங்கீகரிக்கப்படாது. ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய நிலை அங்கீகரிக்கப்படும். நான் இவ்வளோ நாள் படித்து வச்சுருந்தேன், பட் எனக்கான ஒரு நிலையை நான் எடுக்கவே இல்லை. ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு, நானும் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற நிலையெல்லாம் இவங்களுக்கு உண்டு. பொதுவாக வந்து இவங்களுடைய பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள்ல நோய் தாக்கம் அப்படிங்கிறது யாருக்காவது ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அது இவங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக ஹெல்த் கான்சியஸ் மஸ்ட். ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். இவங்களுடைய அதாவது மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு நான் இப்படி தான் இருக்கேன் அப்படிங்கிறது வெளிப்படையாக பேசாமல் எந்த நிலைகளும் கிடைக்காது இல்லையா. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை வந்து நான் சொன்னிட்டேன் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டிலே இருப்பாங்க. சில நேரங்களில் பைத்தியக்காரத்தனமாக கூட யோசிக்க தோணும், என்னடா இது மனசுக்குள்ள நீ பேசினா எனக்கு எப்படி நான் கேட்கும், எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்னக்கூடிய நிலைகள் தான். இவங்க வந்து பேசணும்னு நினைக்கிற விஷயங்களை சொல்ல மாட்டாங்க, பட் கோபத்துலையும் அவங்களுடைய ஆத்திரத்துலையும் அதை வெளிப்படுத்தக்கூடிய நிலைகள் இருக்கும். சில நேரங்கள் அதுவே ஒரு பெரிய இரிட்டேட் ஆகி குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் பிரிவினை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்களுக்குலாம் எப்பவுமே குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஆசை அபிலாசைன்றது நிறைய இருக்குங்க. என் குழந்தை எப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணுங்கிற ஒரு நிலையெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கெரியர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் நல்ல நிலையில் இருக்க போகுது. ப்ளஸ் வந்துட்டு இவங்க யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் இவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க எங்கேயாவது லாக் ஆகிட்டாங்க அப்படின்னா அது பெரிய அளவில் பாதிப்பில் கொடுக்கும். சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்களுக்கு நிறைய பேர் வந்து வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்கங்க. சில பேருக்கு வந்து ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது அம்மா அதாவது மாமியார் இல்லைன்னா அம்மா அவங்களால இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதே வந்து வெளிநாடு வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கான குழந்தை பேருக்கு கூட ஒரு ஆறுதல் சொல்றது கூட சில பேருக்கு அதுக்கான நிலைகள் கிடைக்காம போகிறதையும் பார்க்க முடியுது. என்னுடைய எதிர்காலத்துக்கான விஷயங்களுக்கு நான் இன்னைக்கு எனக்கு என்னக்கான ஒரு சந்தோஷத்தையும் நான் வந்து விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி கூட இருக்கக்கூடியவங்களாம் யாரும் பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது ஒரு நிலராசி, பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குங்க. ஏன்னா நிலராசி பூமி தாய் அடித்தாலும் உடைச்சாலும் எவ்வளவுதான் பண்ணாலும் பொறுத்துட்டே இருப்பா இல்லையா. அவங்களுடைய ஒரு தாங்க முடியாத இதுதான் அந்த பிளவெல்லாம் வர்றதுக்கான காரணம். அது மாதிரி தான். ஸோ எவ்வளோதான் இருந்தாலும் அடிக்க நான் எல்லாத்துக்காகவும் பொறுமையாக இருக்கேன், பட் என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு வாழக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. அவங்கள சீனி பார்த்தோம் அப்படின்னா அவங்க பொங்கி எழுந்தாங்கன்னா தாங்கவே முடியாதுன்றது மாதிரி தான். எப்படி நிலம் வந்து பிளந்துட்டு போகிறதோ அது மாதிரி இவங்களுடைய நிலைகள் வாழ்க்கையே வேணான்ற அளவுக்கு உடச்சிட்டு போகக்கூடிய தன்மைக்கும் தயாராக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுமை நிதானம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருக்கும். கோபமும் தனக்குள்ள எந்த அளவுக்கு பொறுமை நிதானமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஆத்திரத்தை அடக்கி இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. வெளிப்படையாக பார்க்குறதுக்கு நார்மலான பர்சன்ஸ் மாதிரி இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை அப்சர்விங் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். மஞ்சள் தீக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் சில பேர் அழுதுட்டாங்கன்னா அவங்களுடைய கோபம் ஆத்திரம் தீந்துடும். சில பேர் வந்துட்டு ஏன்னா இங்கே வந்து சூரியனோட நட்சத்திரம்லாம் இருக்குது. பொதுவாக வந்து அந்த தலைமைத்துவத்துக்கு தனக்கான தன்னம்பிக்கையும் தன்னுடைய மரியாதையும் நான் எங்கே இழக்க மாட்டேன், நான் இப்படி தான், நீ என்னை ஃபாலோ பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா நான் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிற நிலையெல்லாம் இருக்கும். அதனால தான் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பஞ்சாயத்துக்கு போக்கான ஒரு ரீசன் வச்சுக்கலாம். உறவுகள்லேருந்து நிறைய பேர் இவங்க பிரிஞ்சிருப்பாங்க. அந்த உறவுகளோட என்னதான் ஒட்டணும்னு நினைச்சாலும் உங்களால் ஒட்டவே முடியாது. மனம் நினைக்கிற டைமில் குடும்பம் ஒத்துழைமையாக இருக்காது, ஆளுக்கு ஒரு திசையில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு திணைகள்லாம் யாருக்கு இருக்குன்னா ரிஷபத்தில் இருக்கும். அன்புக்காக ரொம்ப ஏங்கி தன்னுடைய வாழ்க்கையை வந்து இது பண்ணுறவங்கன்னு எடுத்துக்கலாம். இவங்க வந்து இவங்களோட லைஃப்பில் வந்து டீச்சிங் பணி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே மஸ்டாக இருக்கக்கூடிய பார்க்க முடியுது. சொல்லிக் கொடுக்குற பணியாக இருக்கட்டும், மொழி மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தன் அழகு ஆவரணம் சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து பணம் வெள்ளி தங்கம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பணம் புழங்கக்கூடிய பேங்கிங் செக்டாராக இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒத்து வரக்கூடிய தன்மை இருக்கும். பொதுவாக வந்து ஜோதிடம் உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும்னு சொல்லலாம். இவங்களுடைய கடவுள் வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க. தாயார் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் அவங்க எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கையை மட்டும் பார்த்து முடிவு பண்ணணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லக்கூடிய விஷயம்
இவங்களுக்கும் அதுதான் உண்மை. அண்டர்ஸ்டாண்டிங்கோட விட்டு கொடுத்து நான் இப்படித்தான் அப்படின்றத தாண்டி இந்த வாழ்க்கை இப்படி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு, அதை யதார்த்தமாக நான் கொண்டு போகணும், சில எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டா மட்டுமே எங்களோட வாழ்க்கை முழுமையடையும். நான் அப்ரிஷியேட் அதாவது ஒரு குழந்தை எப்படி கொஞ்சிரும் இல்லைங்களா, நீ நல்லா பண்ணிட்ட, நல்ல மார்க் வாங்கிட்ட அப்படின்றத எதிர்பார்க்குற மாதிரியான ஆட்கள் தான் இவங்களும். குழந்தை உள்ளம் கொண்டவங்க தான். ரியாக்ட் பண்ண தெரியாது. ஆக்சுவலாக எப்படின்னா என்னுடைய சின்ன நான் இவ்வளோ பண்ணுறேன், எனக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணலாமே அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. அதை கொடுக்கக்கூடிய பேரலனாலும் நீ பண்ணாட்டி போ, இது என்னுடைய குடும்பம், அதுக்காக நான் டெடிகேஷனாக இருக்கேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி அவங்க வச்சுட்டாங்கன்னா குடும்பம் பிளவுபட்டு போகிறதுக்கான கொடுப்பனைகள் கம்மி. ஸோ இதில் ரொம்ப இவங்க கான்சியஸாக கவனமாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. துடிப்பு இருக்கணும். அதே மாதிரி அந்த துடிப்புக்கு தகுந்த மாதிரி இவங்களுடைய மனநிலையை வந்து புரிய வைக்கிற மாதிரியான ஒரு நிலையை உட்காந்து பேசினா முடிஞ்சு போகக்கூடிய நிலை தான். நீங்கள் அந்த கோவத்தை வந்து உங்களுக்குள்ளே போட்டு அடக்கிறதுனால உங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்கள் ரொம்ப மைண்ட் அளவில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன விதமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது கழுத்து பகுதி, தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதுலலாம் கொஞ்சம் முகத்தில் தழும்பு, காயங்கள் இது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீர் கோர்த்துக்கிறது, தலையில் அடிக்கடி நீர் கோர்த்துக்கிறது, அதே மாதிரி கை காலெல்லாம் இந்த நீர் கோர்க்கும்னு சொல்லுவாங்கள்ல, ஜாயிண்ட் பெயின்ஸ் மாதிரி நீர் கோர்க்குற விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் வந்து ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறது, ஒரு பிளட் செக்கப் எடுத்துக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்தில், பரம்பரை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது, அவங்க ஏதாவது நோய் தாக்கத்துக்காக தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த முறைகளும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்ன வரைக்கும் நம்ம ரிஷபராசி நேயர்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிட்டோம். ஸோ நான் சொன்ன அமைப்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போச்சு, ஸோ நான் எதெல்லாம் வந்து எதிர்பார்க்குறேன், இது மாதிரி பேசினா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கு பிரியப்படுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட்டில் போடுங்க. நிச்சயமாக மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கான தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதக ஆலோசனைகள் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.